மாதிரிலாம் கிடையாது. சிவன் கோயில லைட்டே கிடையாது. 5 விஷயம் இருக்கணும். ஒண்ணு சிவன், நிலம், மேல இருந்து தண்ணி சொட்டணும். இப்பதான் பாம்பெல்லாம் வச்சு நொட்டுறானுங்க. சிவலிங்கத்து மேல பாம்பே கிடையாது உலகத்துல. மேல இருந்து ஜலம், சூப்பர். அடுத்து புஷ்பம், வாயு, ஸ்மெல் வருது. அடுத்து கற்பூரம். காத்துலதான் சவுண்ட் ஸ்ப்ரெட் ஆகும். எத்தனை பேர் தெரியும்? சோ நிலம், நீர், நெருப்பு. காற்றுக்கு 2. ஒண்ணு நல்ல சவுண்ட் மணி, ஒண்ணு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் கிழக்கு கரையில் இருக்கிற மட்டக்களப்புன்னு சொல்கிற பிரதேசத்தில் இருக்கிற தாண்டோண்டீஸ்வரம்னு சொல்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அதோட இந்த இடத்துல இப்போ சிவன் ராத்திரிக்காக இந்த வருடம், அதாவது 2022ஆம் வருடம் வந்து 108 சிவலிங்கங்களை வந்து வச்சு பிரதிஷ்டை செய்திருக்காங்க. அப்படி இந்த ஆலயத்தோட என்ன சிறப்பு இருக்குன்னு சொல்லி இந்த ஆலயத்தோட வரலாறையும் நாங்கள் இந்த காணொலியில் முழுசாக பார்ப்போம். இப்போ பார்க்குற இந்த நுழைவாயில் வரவேற்பு கோபுரம் வந்து அந்த கொக்கட்டிச்சோலை தாண்டோண்டீஸ்வரர் கோயிலுக்கு போகிற வழியில் தான் அமைஞ்சிருக்கு. நாங்கள் இந்த வழியால் நேராக செல்லும் பொழுது நாங்கள் நேரடியாக அந்த கொக்கட்டிச்சோலை கோயிலுக்கு போகலாம். இப்போ நீங்கள் போகிற வழியில் இருக்கிற சில இடங்களை பார்த்து கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் மட்டக்களப்புன்னு சொன்னாலே தமிழ் மொழியும் தமிழில் உச்சரிக்கப்படுற மந்திரங்களும் இவங்க இந்த மக்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும் உணவு உபசாரமும் வந்து ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கும். அதை நீங்கள் இங்கே வந்தாலே வந்து புரிஞ்சு கொள்வீங்க. இப்போ நாங்கள் அந்த ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்கிற பாடசாலைக்கு போகிற வீதியால் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போ இந்த இடத்துல வாகனத்தை நிறுத்தலாம்னு போகிறோம். நாங்கள் இனிமேல் இந்த ஆலயத்தோடு போய் உள்ளே என்னென்னு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சிவன் ராத்திரியை முன்னிட்டு வந்து 108 லிங்கங்கள் வந்து பிரதிஷ்டை செய்ததாக வந்து சொல்லப்பட்டது. அது நீங்கள் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். நாங்கள் இனிமேல் அந்த லிங்கங்களை பார்ப்போம். தனிப்பட்ட நபர் ஒருவர் தன்னுடைய நேர்த்திக்கடனுக்காக இந்த லிங்கங்களை வைத்ததாக வந்து இங்கே இருந்த மக்கள் சொன்னாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டபோது அதை தான் சொல்லியிருந்தாங்க. அதோடு இந்த லிங்கங்களுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. அந்த இந்த இடத்த ரொம்ப பசுமையாகவும் குளிர்ச்சியாகவும் வைத்திருக்கு. நாங்கள் அதற்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னு சொன்னால் ஆலயத்தோட முன்பக்கம் இருக்கும். இதுதான் ஆலயத்துக்கு சொல்கிற பிரதான வாசல். நாங்கள் இனி இந்த வாசலால் போனால் நேராக ஆலயத்தோட கோபுரத்தை பார்த்து வணங்கலாம். இங்கே பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கைகால்களை கழுவி செல்கிற அந்த பைப்புகளும் இருக்குது, தொட்டிகள். நாங்கள் இங்கே எங்களோட கைகால்களை கழுவி கொண்டு ஆலயத்துக்குள் செல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்தோட முன் முகப்பு தான் இது. நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போய் பார்ப்போம். நீங்கள் நேராக பார்க்கும்போது தெரிகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்தோட கோபுரம். இது ஆலயத்தோட வளாகம். நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 2 மணி. அடிக்கிற வெயிலுக்கு இந்த கீழே இருக்க மணல் அவ்வளவு சுடுது. அதோட இந்த ஆலயத்துக்கு 2 பக்கமும் தெரிகிற அந்த நீல கலரில் இருக்கிற அந்த சிறு கொடியில் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தோட தேர். இந்த தேர் தான் இந்த 2 பக்கங்களும் இருக்குது. திருவிழா காலங்களில் இது 2ஐயும் வந்து அதிக அளவில் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஆலயம் மாதிரி இருக்குது. அது என்னன்னு சொல்லி நாங்கள் இங்கே இருக்க ஆக்கள்கிட்ட கேட்போம். இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அர்ச்சனை செய்கிற இடம் இருக்கும். இங்கே வந்து நாங்கள் உங்களோட அர்ச்சனையில் கொடுத்து கொள்ளலாம். நீங்கள் அதோட இங்கே அர்ச்சனைக்கான கட்டணங்களும் வந்து இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். நாங்கள் இங்கே ஆலயத்தை அப்படி வந்து சுற்றி வந்து பார்ப்போம். அது என்னையா மண்டபம்? அது ஒரு மடம் தான். அதுதான் உலகநாச்சியார் இந்த கோயில் இந்த லிங்கத்தை கண்ட. அதுதான் இந்த லிங்கத்தை கண்ட. இந்த பார்ப்பதுக்கு யாருமே இல்லாத இந்த ஆலயம் திருவிழா காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் பெரிய ஆரவாரத்தோட இங்கே இருக்கிற இந்த சிவலிங்கத்தை பார்க்குறதுக்காக வருவாங்க. அதாவது இந்த கோயிலோட திருவிழாவுக்கு வருவாங்க. இங்கே வந்து இந்த இறைவனோட அருளை பெற்று இங்கே இருக்க மக்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்துக்கு
வெளிநாடுகளிலிருந்தும் மக்களும் அதோடு பல்வேறுபட்ட இடங்களிலிருந்த மக்களும் வருகை தந்து இந்த இடத்தை எப்பயுமே திருவிழா கோலம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்தளவுக்கு சிறப்புடைய ஒரு ஆலயமாக வந்து இந்த இடத்துல இந்த ஆலயம் வந்து இன்றளவும் காணப்படுங்கிறது வந்து இந்த மண்ணுக்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக காணப்படுது. அதோட சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் நிறைய குடிமக்கள் வந்து இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு குடிமக்கள் இருக்கிறாங்க. அதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். அதோட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமரர் கண்டுமணி கந்தையா சாமியார் அன்னதான மடம் என்று ஒரு அன்னதான மடம் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுதோ தெரியல. அமரர் கண்டுமணி கந்தையா சாமியார் அன்னதான மடம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பக்கத்தில் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. தம்பி இதால் இந்த பக்கத்துக்கு போகிற வலது பக்கமா இடது பக்கமா? இந்த மாடுற கண் நல்ல வடியாக இருக்குது பார்த்தீங்களா? எந்த பக்கத்தில் ஐயா இருப்பாருன்னு தெரியலையே. கோயிலையும் சுற்றி வந்துட்டு இது கோயிலில் வலது பக்கம். அப்படியே ஒரு வாட்டி கோயிலை சுற்றி வந்து கோயில் கோபுரத்துக்கு முன்னால் நிற்கிறோம். நாங்கள் இனிமேல் இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று பார்ப்போம் இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வரலாற்று தகவல்களையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம். அதோட இந்த சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்மனை அமர்த்திடுங்க. அதாவது இப்போ வந்து இந்த ஆலயத்தில் திருப்பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. அதை பார்க்கவே உங்களுக்கு தெரியும். பொதுவாகவே இலங்கையில் கிழக்கு கரையில் அதுவும் மட்டக்களப்பு பக்கங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான சிற்ப வேலைகள், அதாவது வந்து சீமெந்துகளால் செய்யப்பட்ட இந்த சிற்ப வேலைகள் வந்து ரொம்பவும் நுணுக்கமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதாவது முற்காலத்தில் வந்து கருங்கல்லால் வந்து சிற்ப வேலைகள் செய்வாங்க ஆலயங்களில். ஆனால் தற்பொழுது வந்து சீமெந்தும் சுண்ணாம்பும் கலந்து செய்யப்படுறது இங்கே வந்து ரொம்பவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் இருக்கும். அது வந்து இந்த இடத்துடைய அந்த கலை நுட்பத்தை வந்து ரொம்பவும் வெளிப்படுத்துகிற வகையில் இருக்கும். இதை நீங்கள் நேரடியாக இங்கே இருக்கிற பல்வேறுபட்ட ஆலயங்களில் காணக்கூடிய வகையிலையும் இருக்குது. நீங்கள் மேலே பார்க்குறது வந்து சிவனுடைய நடன கலைகள் மொத்தம் அதில் இருக்குது 108ன்னு நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு முன்பகுதியில் நிற்கிறோம். அதாவது கருவறைக்கு முன்பகுதியில் நிற்கிறோம். இங்கே வந்து சில ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க. அது என்ன ஓவியம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தோட வரலாற்று சொல்லுகின்ற ஓவியங்களை வரைந்திருக்காங்க. அது கீழேயும் விளக்கமும் எழுதியிருக்காங்க. நீங்கள் அதை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். இங்கே தான் வந்து இந்த ஆலயத்தோட வரலாறை பற்றி சில குறிப்புகள் குறிப்பிட்டிருக்காங்க. நாங்கள் இனி இந்த ஆலயத்தோட வரலாறை பற்றி இந்த ஆலயத்தோட பிரதான குருகிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வாங்க. இந்தியாவில் ஒரிசா தேசத்து மன்னன் குகசேனன்ற மகள் உலகநாட்சி உலகநாதன் அங்கே இருவரும் இந்தியா இருந்து இலங்கைக்கு வராங்க. இலங்கைக்கு இந்த உலகநாட்சியார் வரக்குள்ள காயாவில் புத்தர் சமாதி இருந்த இடத்துல புத்தர் வலது பக்கத்து தந்தத்தையும் ஒரு ஸ்படிக லிங்கத்தையும் கொண்டு வந்தவர். வந்து புத்த கண்டியை ஆண்ட மன்னன் குணசிங்கனை சந்தித்து அவரோட சிநேகம் கொண்டாடி அந்த புத்த தந்தத்தை அவருக்கு பரிசாக கொடுத்து நான் கொடுக்க நானும் உங்களுக்கு பரிசு தர வேணும், என்ன தர என்று கேட்க நானும் இலங்கையில் அரசு புரிய எனக்கு காடு சொறிந்த நிலங்கொஞ்சம் தர வேணும் என்று சொல்லி கேட்க அப்படியே செய்கிறேன்னு சொல்லி அவர் திருமுகம் வரைந்து கொடுத்து மட்டக்கிழப்பை மேகவண்ணன் அரசன் ஆள்வான், அவன்கிட்ட இந்த திருமுகத்தை கொடுத்து தேவையான நிலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல அவள் மட்டக்களப்புக்கு வந்து மேகவண்ணனை சந்தித்து அந்த திருமுகத்தை கொடுக்க அவர் இந்த ஆற்றுக்கு இந்த வாவிக்கு அப்பால்பட்ட நிலம் காப்புமுனை கண்டம் என்ற இந்த காட்டை நீண்டமாக கொடுக்க அவர் இங்கே உள்ள வேடுவரை கொண்டு காடு வெட்டி நாடு திருத்தி தூசி போக்கி வரக்குள்ள முல்லால மரத்தை தரைக்க வேடன் முல்லால மரத்திலிருந்து ரத்தம் பாயுதுன்னு சொல்லி அதிசயப்பட்டு இந்த இளவரசி உலகநாட்சியிட்ட முறையிட அவள் வந்து பார்க்க அந்த மரத்தடியில் லிங்கம் இருந்து வெட்டுப்பட்டு ரத்தம் ஓடுறதை கண்டார். மற்றவங்கள கண்ணுக்கு அந்த லிங்கம் தென்படாத காரணத்தால் அந்த மேலாடை எடுத்து சுற்றி மறைச்சி கட்டி வச்சிட்டு தம்பி உலகநாதனை இந்தியாவுக்கு அனுப்பி பூசைக்குரிய திரவியங்கள் அனைத்தும் கொண்டு வர சொல்லி கட்டளைகளை உலகநாதன் இந்தியாவுக்கு போய் பட்டு பீதாம்பரம் சார்ந்து சவ்வாது சகல திரவியங்களும் கொண்டு வர
அவர் கொத்து பந்தல் போட்டு பூசை செய்ய ஆரம்பித்தார். இது வந்து வசந்த மண்டபம். இந்த இந்த லிங்கத்தை கண்டதும் பூசையை ஆரம்பித்த காலம் கலிபிறந்து 2200 2 சென்ற பின்பு என்று சொல்லப்படுது. லிங்கத்தை வச்சு பராமரிக்க குடித்தனங்கள் வேணும் என்று உலக நாச்சியார் இந்தியாவுக்கு போய் ஒரிசா தேசம், சிங்க தேசம், வங்க தேசம், கலிங்க தேசம், மல்லியாட்சணபுரம், திருப்பெருந்துறை, மருங்கூர், காரைக்கால் இவைகளில் இருந்து குடிசனங்களை கொண்டு வந்து குடியமர்த்தி இந்த லிங்கத்தை இந்த முறையாக நீங்கள் வச்சு பராமரிக்க வேணும் என்று கட்டளையிட்டது. அந்த கட்டளையின்படி இன்னும் அதே போல் நடந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தோட வந்து பல அற்புதம் நடந்திருக்கு. அதில் ஒரு முக்கியமான அற்புதத்தை வந்து இப்போ நாங்கள் பார்ப்போம். புல்லுண்ட நந்தி இந்த இருக்குது, அது இந்த முன்னுக்கு இருக்கிற வட்டம், அது வித்த சாணம். அதாவது வெள்ளையர் வந்து இந்த ஆலயத்தை உடைக்க முற்படும் பொழுது இங்கே உள்ள மதகுருமாரை தடுத்ததாகவும், பின்பு இந்த கல்லால் இருந்த இந்த நந்தி புற்றை உண்ணுமான்னு சொல்லி பழித்ததாகவும், பின்பு இந்த நந்தி உயிர் பெற்று வந்து இந்த புல்லை உண்டு சாணம் போட்டதாகவும் சொல்லப்படுது. அந்த சாணமே இந்த நந்திக்கு பின்பகுதியில் கல்லாக மாற்றமடைந்து இருப்பதாக வந்து கூறப்படுது. அதோட இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்தில் தான் ஒரு தேர் வந்து முங்கியதாக வந்து ஒரு கதை இருக்குது. அதை வந்து இதுவரைக்கும் எடுக்க முடியலைன்னு சொல்கிறாங்க. அந்த தேர் முங்கிய குளம் தான் இது. இந்த குளத்தில் தான் இந்த தேர் வந்து இன்னும் இருப்பதாக நம்பப்படுது. இதோட இந்த ஆலயத்தை பற்றிய காணொலி நிறைவு செய்கிற நேரமும் வந்துருச்சு. என்னோட சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்னி அமர்த்திடுங்க. இந்த இடத்த பற்றி யாருக்கும் தெரியலன்னு சொன்னால் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.